காலையிலேயே எழுந்து வேலையை செய்யறதுனாலே ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்ன இதெல்லாம் வேலை? காலையிலே எழுந்தமா, ஒரு பெட் காஃபி கிடைச்சதா, அதை குடிச்சோமா, வந்து சாப்பிட்டோமா, மறுபடியும் அப்படி சும்மா சுத்தி பார்த்துட்டு அப்படியே படுத்து தூங்கணுமா, இப்படி தானே இருக்கணும். இது என்ன எந்திரிக்கிறது, வீட்டு வேலை எல்லாம் செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்குது போ. காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும், வாசல் எல்லாம் தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் குடிச்சு வைக்கணும். குளிச்சுட்டு ஏனத்தெல்லாம் கழுவிட்டு சோறு குழம்பு ஆக்கி கொடுக்கறதுக்குள்ள மணி நிமிந்து பார்த்தா 9 ஆயிடும். அதுக்கப்புறமா ஏரி வேலைக்கு ஓடணும், மாட்டி ஆட்டி ஈத்துன்னு ஓடணும். சாப்பிட நேரம் இருக்காது. ஒரு பொண்ணா பிறந்துட்டு நான் படுற கஷ்டம் இருக்குது பாரு. ஐயோ கொஞ்சம் நஞ்சம் இல்ல. மணி என்னாவது என்ன நேரத்துக்கு வந்து பெருக்கிறா பாரு. கோழிக்கு ஒருத்த கூட காதுல விழாது, தூக்கம் கேக்குது தூக்கம். வீட்டு வேலையெல்லாம் யார் செய்யுது? நானே செய்வேன். எப்ப எழுப்பி விட்டு போனா உன்ன அங்கேயே தான் பெருக்கி நின்னுது பெருக்கல். இந்த பெருக்கிற நேரம் பார்த்து கரெக்டா வந்து நின்னுச்சு இந்த மாமியார் கழுவி. என்னம்மா மருமவளே, இப்பதான் உனக்கு வெடிஞ்சுதா? காலையில கோழிக்குவி இந்நேரம் போய் தூங்கியே இருக்கும். எத்தனை மணிக்கு எழுப்பி விட்டா எத்தனை மணிக்கு வந்து நீ வேலை செய்யற பாரு. உன்ன இருக்கிற வேலையெல்லாம் எத்தனை மணிக்கு செஞ்சு முடிப்பே தெரியல. அங்கங்க இட்லி சுட்டு சட்னி வச்சு எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. நீ இப்பதான் உனக்கு பெருக்கிற பெருக்கல். ஏத்த நீங்க தான் காலையிலே ஏந்தீங்க இல்ல, எனக்கு உடம்பு தானே சரியில்லை. நீங்க தண்ணி தெளிச்சு பெருக்குனா என்ன, நான் மே வேலையை செய்வேன்ல. என்ன வேலை செய்ய சொல்றியா நீ? நான் வேலை செய்யறதுக்கு நீ எதுக்கு இங்க இருக்கிற? நீ இல்லைன்னா நான் செய்வேன். ஒரு வயசான பொம்பளைய பார்த்து என்கிட்ட நீ போட்டி போடுற போட்டி. உன் வயசுல இருக்கும்போது நான் எவ்வளவு வேலை செய்வேன் தெரியுமா? என் வேலையில பாதி வேலை கூட நீ செய்ய மாட்ட, தெரிஞ்சுக்கோ. அவங்க வீட்டுல காலையில இட்லி சுட்டு சட்னி வச்சு நான் எல்லாரும் முழுங்கிட்டு வெளியே வந்து உட்காந்து கடக்கால. நம்மளுக்கு அந்த 10 மணிக்கு தான் மணி அடிக்கும். ஒரு வார்த்தை கேட்க முடியல, ஒரு வார்த்தை நம்ம கேட்டா நம்ம தலையில வேலையை வடிக்கிறாங்க. ஆமா, ஒரு வேலை செஞ்சிரு போது வேலையை பத்தி பேசணும்னே எப்படி ஓடுது பாரு. ஆமா, இங்க நின்னுங்க இருந்தாலும் ஒரு வேலையை அடங்காது. போய் இருக்கிற வேலையை செய்ய வேண்டியதான். வழக்கமா 4 10 4 காய் 10 ரூபாய்க்கு தரமா, வாங்கம்மா வாங்க, வாழைக்காய் வந்து வாங்குங்க, வாழைக்காய் வந்து வாங்குங்க. என்ன 4 வாழைக்காய் 10 ரூபாயா? வாங்கம்மா வாங்க, இப்பதான் வருது வாழைக்காய், ஃப்ரெஷ்ஷான வாழைக்காய், தோப்புல இருந்து நேரடியா எடுத்துன்னு வர வாழைக்காய் வந்து பாருங்க, காய பாருங்க, பாத்துட்டு வாங்குங்க, வாங்க வாங்க வாங்க. 4 காய் 10 4 காய் 10. என்னென்ன முனுசாமி, என்ன வாழைக்காய் வித்துன்னு வரீங்க? அட சின்ன பொண்ணே, வாமா வாழைக்காய் வாங்கிக்குமா, 4 காய் 10 ரூபாய் தான். அட அதிகமா கேக்குற, வாழைக்காய் நல்லா விளைச்சலுண்டு கொல்லிப்புற வாழைத்தொப்பு போட்டு விட்டேன். இந்த 2-3 நாளா மழையும் காத்துமா இருந்துச்சுல, அதுல ஒரு 10 மரம் சாஞ்சிருச்சு. அதுல இருந்து கோழியெல்லாம் வெட்டி அப்படியே தலைக்கு வச்சுக்கின்னு வித்துக்கின்னு வரேன். என்னன்னா 4 காய் 10ன்னு விக்கிறீங்க, இதுல என்ன லாபம் கிடைக்கும் உங்களுக்கு? என்னம்மா பண்றது, இது கொஞ்சம் கூட லாபம் இல்லதான். அதுக்காக ஒரு 10 கொலை சாஞ்சி போச்சு, அது என்ன பண்ணட்டும், இப்படி எதனா வெட்டி தலைக்கு மேல வச்சு இது மாதிரி கம்மியான விலைக்கு வித்தாதான் அதுல ஒரு லாபம் கிடைக்கும். அந்த காயெல்லாம் வச்சுக்கின்னு நான் என்ன பண்ண போறேன், வீணாதான் போகுது. சரி மச்சின பொண்ணு, தலையில வச்சிருந்தாலும் ஒரே வெயிட்டா இருக்குது. உனக்கு எத்தனை காய் வேணும்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்டு நான் போறேன். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க வரேன். அட என்னடா அதிசயம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு பைசா கையில இல்லைன்னு பொழுமிட்டு இருந்தேன். கடவுளா பார்த்து இந்த அண்ணன் அமுச்சு வச்சிருக்காரு. இதை வச்சு நம்ம எதனா ஒரு பிசினஸ் போட்டு டெவலப் பண்ண வேண்டியதான். என்னம்மா சின்ன பொண்ணு, வாங்க போறியா? சொல்லு சீக்கிரம். ஆமாண்ணே, வாங்கத்தான் போறேன். நீங்க வச்சிருக்கிற கொலையில மொத்தம் எத்தனை காய் இருக்குதுன்னு சொல்லுங்க. ஏமா சின்ன பொண்ணு, எதுக்கு கேக்குற? ஏன்னா நீங்க சொல்லுங்க, உங்ககிட்ட இருக்கிற வாழைக்காய் வாங்கணுமா வாங்க கூடாதா? சீக்கிரம் சொல்லுங்க எத்தனை இருக்குதுன்னு சொல்லிட்டு. எப்படி பார்த்தாலும் ஒரு 50-60 காய் இருக்குமா? ஏன்னா கரெக்டா காய் எத்தனை இருக்குதுன்னு சொல்லுங்கண்ணே. இப்படி குத்து மதிப்பா சொன்னா எப்படி? எப்படி பார்த்தாலும் ஒரு 60 காய் இருக்குது. அந்த 60 காயும் என்கிட்ட கொடுங்கண்ணே. என்னமா சொல்ற, 60 காய் நீ வாங்கி போறியா? ஆமாண்ணே, 60 காயும் என்கிட்ட கொடுங்க. ஆனா எனக்கு விலை கொஞ்சம் பார்த்து கொடுங்க. சின்ன பொண்ணு, ஏற்கனவே வெளியே நான் குறைச்சுதான் விக்கிறேன். இதுல என்ன பார்த்து கொடுக்கறது சொல்லு. சொல்ல போனா 2 காய் 10ன்னு விக்கிறது. சரி இருக்கட்டுமே, 4 காய் 10 விக்கலாம்னு சொல்லிட்டு வித்தேன். இதுவே கம்மி தான். இதுல உன்னே நான் கம்மி பண்ணுவேன். ஏன்னா நான் 1 காய் 2 காய் வாங்கினா நான் குறைச்சு கேட்பேன் சொல்லுங்க. நான் உங்ககிட்ட வாங்க போறது ஒரு கோலை 60 காய். அதனாலதான் நான் டிஸ்கவுண்ட் பண்ணி கேட்கறேன். ஏதாவது பார்த்து போட்டு கொடுங்க. சரி, எவ்வளவு தம்மா நீ கேக்குற சொல்லு, எனக்கு டைம் ஆகுது, நான் ஊடு போய் சேரணும். என்ன உங்களுக்கு வேணா எனக்கு வேணா, 1 ரூபாய்க்கு தாங்க 1 காய். ஏமா சின்ன பொண்ணு, உன்னை மதிச்சு பேசுறதுக்கு முதலுக்கே மோசம் பண்ணிடுவோம் போல இருக்கு. எந்த ஊர்ல இவ்வளவு பெரிய வாழைக்காய் 1 ரூபாய்க்கு 1 வாழைக்காய் தருவாங்க? போனா போட்டு நீ வாங்கிக்கவே, நின்னு பேசினா நீ 1 ரூபாய்க்கு கேக்குறிய? 1 ரூபாய்க்கு வாழைக்காயில 1 இல்ல, போமா. என்னென்ன சரிண்ணே கோச்சிக்காதீங்க. நான் சும்மா தான் விளையாட்டுக்கு சொன்னேன். 2 ரூபாய்க்கு தாருங்க, அதுவே போதும். 2 ரூபாய்க்கு தாங்க 1 காய். இதுக்கு மேல அதிகமா சொல்லாதீங்கன்னா. லாஸ்ட் விலை 2 ரூபாய் தான். 1 காய் 2 ரூபாய்க்கு தாங்க. 5 காய் 10 ரூபாய்க்கு தாங்க. நீங்க இந்த கொலையை எடுத்துக்கின்னு இந்த ஊர் புறா சத்தினாலும் 10 காய் தான் வாங்குவாங்க. எண்ணி 10 காய், அதுக்கு மேல 1 காய் கூட வாங்க மாட்டாங்க. நீங்க வேணா பாத்துக்கோங்க. அப்படியே இந்த பொண்ணு நான் இப்படி சொல்லுது, உண்மையாவே இருக்குமோ? யாரும் வாங்க மாட்டாங்களோ? சரி, இந்த பொண்ணுகிட்டே நம்ம 2 ரூபாய்க்கு 1 காயின்னு வித்துட்டு போயிடுவோம். சரிம்மா, இந்த 1 கொலை துட்ட கொடு, நான் போறேன். இந்தாங்கண்ணா காசு. அப்பாடா, இந்த வாழைக்கொல்லியை எப்படியே பேசி வாங்கியாச்சு. இதை வச்சு நம்ம பஜ்ஜி போட்டு விற்க வேண்டியதுதான். வாழைக்காய் பஜ்ஜி, வாங்க வாங்க வாங்கம்மா வாங்க, வாங்கக்கா வாங்க. வாழைக்காய் பஜ்ஜி, சூடான பஜ்ஜி, சுவையான பஜ்ஜி. வடாய மச்சி, வாழைக்காய் பஜ்ஜி, ஊந்தோல பீச்சி போட போற பஜ்ஜி. சூடான பஜ்ஜி, சுவையான பஜ்ஜி, வாங்கம்மா வாங்க. வாழைக்காய் பஜ்ஜி போனா வராது, பொழுது போனா கிடைக்காது, வந்து சாப்பிடுங்க. அட என்ன, ஒரு மக்க மனுஷால கூட காணா. அது எப்படி நம்ம ஊர்ல இருக்கிற மக்கள் இலவசன தானே வருவாங்க, சும்மா கூப்பிட்டாவா வருவாங்க? கூவ வேண்டியதான். வாழைக்காய் பஜ்ஜி, 1 வாங்கினா 1 இலவசம். வாங்கம்மா வாங்க, 1 வாங்கினா 1 இலவசம் வாழைக்காய் பஜ்ஜி. என்ன இலவசம்? எதை வாங்கினா எதடி இலவசம்? என்னடி இலவசம்? இலவசம் என்னடி இலவசம்? 1 வாங்கினா 1 இலவசமா? என்னடி அது? சின்ன பண்ணக்கா, என்ன காய் இலவசம் சொல்லுங்க, என்ன
என்ன இலவசம்? சின்ன பொண்ணு, நாங்க தான் இவ்வளவு பேர் வந்து கேக்குறல என்ன இலவசம் என்ன இலவசம், என்ன தாண்டி இலவசம்? வாங்க வாங்கன்னு கத்தனா அப்ப யாரும் வரல. இலவசம் இலவசம்னு 2 வார்த்தை தான் சொல்லியிருப்பான். அதுக்கு ஒரு கும்பலே கிளம்பி வந்துட்டீங்க. நாங்க என்ன வேலை வெட்டி இல்லாமல வந்திருக்கோம்? நீ தானடி இலவசம் இலவசம், அதுக்கு தானே நாங்க வந்திருக்கோம். நான் ஒரு நகை கடை இங்க பத்தி நடத்துன்னு இருக்கிறோம். அதான் ஒரு நகை எடுத்தா ஒரு நகை இலவசம்னு கூப்பிடுறேன். அட நீங்க வேற. ஏண்டி நான் பட்ஜெட் தானடி வச்சு வித்துன்னு இருக்கேன். ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம் சொல்லிட்டு. ஓ அப்படியா சின்ன பொண்ணு, பட்ஜெட் தான் சொன்னியா? ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம்னு? ஆமா, வேற என்னத்த சொன்னேன்? பட்ஜெட்டா சொன்னேன். ஏடி சின்ன பொண்ணு, அப்ப 10 பஜ்ஜி வாங்கினா 10 இலவசமா? ஆமா, 10 பஜ்ஜி வாங்கினா 10 இலவசம், 20 பஜ்ஜி வாங்கினா 20 இலவசம். நீங்க எத்தனை வாங்குறீங்களோ அத்தனைக்கும் இலவசமா கொடுப்போம். சின்ன பொண்ணக்கா 100 பஜ்ஜி வாங்கினா? ஏண்டி அருக்கு 100 பஜ்ஜி வாங்கினா 100 பஜ்ஜி இலவசம். சின்ன பொண்ணு, நீ சொல்றது பூரா உண்மையா தானே சொல்ற? ஏன் அதிக சந்தேகமா இருக்குது? நான் சொல்றது பூரா உண்மைதான். ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ. ஏன்டி சின்ன பொண்ணு, உனக்கு என்ன மூளைக்கில கெட்டு போச்சா? இப்படி எல்லாம் வியாபாரம் பண்ணா உனக்கு எப்படி லாபம் கிடைக்கும்? வசந்தி, எனக்கு லாபம் ஒண்ணும் கிடைக்காதுன்னு எனக்கும் தெரியும். இப்படி வித்தா யாருக்கு தான் லாபம் கிடைக்க சொல்லு? நீங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா எனக்கு அதுவே போதும். ஆமா, இப்படி போட்டா யாருக்கு தான் லாபம் கிடைக்கும்? வலைய போட்டு தானே மீனை பிடிக்க முடியும். நீங்க சாப்பிடுங்க. ஆனா சின்ன பொண்ணு மாரி குணம் கொண்டவன் நான் யாருமே பார்த்தது இல்ல தெரியுமா? அவ குழந்தை போல அவளுக்கு மனசு. யாருன்னா இந்த ஊர்ல இப்படி நினைப்பாங்களா? அடுத்தவங்க சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு அவ நினைக்கிறா பாரு, அதுல தங்க குணம் சின்ன பொண்ணு. வசந்தி ஏன் இப்ப என்ன புகழறா? புகழ்ந்தா 1-2 பஜ்ஜி எக்ஸ்ட்ரா கிடைக்குன்னு புகழறலோ? சரி சரி வசந்தி, புகழ்ந்ததெல்லாம் போதும். எத்தனை பஜ்ஜி வேணும் சொல்லு, கட்டி தாரேன். சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு 20 பஜ்ஜி கொடு. தோத்தார சரோஜாக்கா, உங்களுக்கு இல்லாததா? தோத்தார. சின்ன பொண்ணு, 20 பஜ்ஜினா 20 பஜ்ஜி வச்சிடாத. 20 பஜ்ஜி, அதுக்கப்புறம் இலவசம் 20 பஜ்ஜி, மொத்தம் 40 பஜ்ஜி வைடி. என்னடி சின்ன பொண்ணு, பஜ்ஜினா வெறும் பஜ்ஜி தானா, இல்ல தொட்டு சாப்பிடுறதுக்கு சட்னி எல்லாம் இருக்குதா? என்னடி ராதிகா, பஜ்ஜியே ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீன்னு கொடுக்குறேன். இதுல சட்னிக்கு நான் எங்க இருந்து போறது? இந்த சின்ன பொண்ணு கடை பஜ்ஜில பஜ்ஜியே சுவையா இருக்கும். நீங்க இதுக்கு தொட்டுக்காலாம் எதுவும் தேவையில்ல, அப்படியே சாப்பிட்டு பாருங்க. சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு 10 பஜ்ஜி கட்டுடி. சின்ன பொண்ணக்கா, எனக்கு ஒரு 10 பஜ்ஜி கட்டுங்க. சரி சரி, இதோ கட்டுறேன். உனக்கு ராதிகா, உனக்கு எத்தனை பஜ்ஜி வேணும்? சின்ன பொண்ணு, எனக்கு 50 பஜ்ஜி கட்டு, அப்பதானே 100 பஜ்ஜி கிடைக்கும். சரி ராதிகா, சரி. வசந்தி உனக்கு? சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு 5 பஜ்ஜி கட்டு. என்ன வசந்தி, 5 பஜ்ஜி போதுமா? போதும் சின்ன பொண்ணு, போதும். 5 பஜ்ஜி கூட 5 பஜ்ஜி சேர்த்தா 10 பஜ்ஜி, அதுவே எங்களுக்கு போதும். ராதிகா, நீ 50 பஜ்ஜி தானே கேட்ட? ஆமா சின்ன பொண்ணு, 50 பஜ்ஜி இன்னொரு இலவசம் 50 பஜ்ஜி சேர்த்தா மொத்தம் 100 பஜ்ஜி. ஆமா ஆமா, 100 பஜ்ஜி 100 பஜ்ஜி. இந்தா 100 பஜ்ஜி. சின்ன பொண்ணு, நான் 20 பஜ்ஜி கேட்டனே. இந்தாங்க சரோஜாக்கா உங்களுக்கு. இந்தாங்க புஷ்பாக்கா. வசந்தி, இதான் உனக்கு 10 பஜ்ஜி. ஏண்டி சின்ன பொண்ணு, எம்புட்டுடி ஆச்சு? ராதிகா, உன் பஜ்ஜி கணக்கு 500 ரூபாய். என்ன 500 ரூபாயா? என்னடி இது, 50 பஜ்ஜி வாங்கினா 500 ரூபான்னு விக்கிற? ஏன்னா பகல் கொள்ளையா இருக்குது. அப்போ ஒரு பஜ்ஜி எம்புட்டு ரேட்டு? ஒரு பஜ்ஜி 10 ரூபாய். என்ன ஒரு பஜ்ஜி 10 ரூபாயா? என்னடி சொல்ற? ஊருக்குள்ள 4 பஜ்ஜி 10 ரூபான்னு விக்கிறாங்க. அதெல்லாம் அங்க. இங்க வந்து ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம் இல்ல. அப்ப ஒரு பஜ்ஜி 10 ரூபாய் தான். என்ன புஷ்பாக்கா சிரிச்சிட்டு நிக்கிறீங்க? ஒரு பஜ்ஜி 10 ரூபான்னு சொல்றா பாருங்க, உங்களுக்கு தான் அது. என்னடி சொல்ற சின்ன பொண்ணு? என்னக்கா புஷ்பாக்கா, வாய் பொளத்துட்டு நிக்கிற? எங்கன்னா வாயிலே ஈக்கி போய் திரும்ப போத்து. சின்ன பொண்ணு, இதெல்லாம் ரொம்ப ஓவரடி. 4 பஜ்ஜி 10 ரூபான்னு விக்கிறாங்க, நீ என்னன்னா ஒரு பஜ்ஜி 10 ரூபான்னு விக்கிற? இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சின்ன பொண்ணு, அநியாயமா நீ விக்கிற. அநியாயமோ கிரியாயமோ அதெல்லாம் பார்த்தா லாபத்தை பார்க்க முடியுமா? இதான்க்கா ரேட்டு, இஷ்டம் தான் வாங்கிட்டு போங்க. ஆமா, இது ஒரு பஜ்ஜி, பொல்லாத பஜ்ஜி இது நான் 200 ரூபாய் கொடுத்து வாங்கி போனா என் வீட்டுக்காரே நான் மூஞ்சி மேலே குத்தி அனுப்புவாரு. எனக்கு இந்த பஜ்ஜி வேணாம், ஒண்ணும் வேணாம், எனக்கு 200 ரூபாய் லாபம். நான் எங்கன்னா 5-10க்கு பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். இந்தாடி சின்ன பொண்ணு, பஜ்ஜி எனக்கு வேணாம். என்ன இப்படி சொல்லிட்டு போறாங்க? அப்ப இந்த விலைக்கெல்லாம் வித்தா யாரும் வாங்க மாட்டாங்க போல. அப்ப ஒழுங்கான விலையே சொல்லிடுவோம், 5 ரூபான்னு. சரி சரி சின்ன பொண்ணு, ஏன் கேஸ் எம்புட்டியாச்சு? ஏக்கோ, காசு நீங்க 50 ரூபாய் கொடுங்கக்கா. என்னடி சொல்ற சின்ன பொண்ணு, நான் மொத்தம் 10 பஜ்ஜி வாங்கினா அப்ப என்ன 100 ரூபாய் தானே கணக்கு வருது? ஆமாக்கா, நான் வெளியே குறவு பண்ணிட்டேன். நீங்க 5 ரூபான்னு காசு கொடுத்துட்டு நீங்க கிளம்புங்க. அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சுடி. இந்தாடி உன் காசு. இந்தாங்கக்கா என்னோட காசும். என்ன நின்னு வேடிக்கை பாத்துக்கிறீங்க 2 பேரும்? எல்லாரும் வாங்கி போயிட்டாங்க, நீங்க எப்படி வாங்கிக்கிறீங்க? சின்ன பொண்ணு, நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் வாங்குவேன். நல்லா இருக்குதா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் வாங்குவேன். சரி சரி, இந்தாடி உனக்கு ஒரு பிளேட்டு, சாப்பிட்டு பார்த்துட்டே வாங்கு. ஐயே, என்னடி சின்ன பொண்ணு, பஜ்ஜி நல்லாவே இல்ல, இத போய் நீ 5-10க்குன்னு வித்துக்கணுகிற. ஓ, ஏன் பஜ்ஜி உனக்கு நல்லா இல்லையா? வேற எங்க போய் வாங்கினா பஜ்ஜி நல்லா இருக்கும் சொல்லு. அங்க நல்லா இருந்தா நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நீ தான் ஓவர் ரேட்ல குடுக்குறிய, அப்புறம் எப்படி நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க? தானடி 10 ரூபாய் பஜ்ஜி 5 ரூபாய் பஜ்ஜி நான் குறைச்சு தானே விக்கிறேன். அப்புறம் என்ன கொடுத்துட்டு வாங்கி போக வேண்டி தானே? இந்தா என்னோட காசு, உன் பஜ்ஜிக்கான காசு, இது வாங்கி வச்சுக்கோ. ஏண்டி ராதிகா, என்னடி இதுல 50 ரூபா தான் இருக்குது? நீ என்ன ஒழுங்காவ விக்கிற? ஏமாத்தி தானே விக்கிற. அதான் ஒரு பஜ்ஜியா 1 ரூபான்னு எடுத்துக்கணும். 50 பஜ்ஜி காசு 50 ரூபாய் வச்சுக்க நீ அதையே. என்னடி இப்படி பகல் கொள்ள அடிக்கிறீங்க? சின்ன பொண்ணு, என்கிட்ட சுத்தமா இப்ப கையில காசு இல்ல, நான் நாளைக்கு எடுத்துன்னு தரேன். அடியே நில்லுங்கடி, 2 பேரும் இதுக்கு தானே நின்னீங்க வெட்டியா? அடக்கடவுளே, நாம ஒரு கணக்கு போட்டா அது ஒரு கணக்குல நடக்குது. இப்படி பகல்ல என்கிட்டயே அடிச்சுட்டு போறாளுங்களே.